இவ எப்படி இங்க? இந்த புள்ளைய பார்த்தா இப்படி பயந்து ஓடி வர? இந்த தம்பி தங்க கம்பிமா. என்னப்பா பொண்ணு புதுசா இருக்குன்னு பாக்குறியா? என் தூரத்து உறவு, பேரு சீதா. சீதா வீட்டை பாத்துக்குமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி காலேஜுக்கு லேட் ஆகுது இல்ல, சீக்கிரம் வாமா. டிஃபன் ரெடி. வந்துட்டேனே. எனக்காக ஒரு 2 இட்லி சாப்பிடுமா கண்ணு? 2 இட்லி என்ன பிரமாதம்? நீ வை, நான் சாப்பிடுறேன். வாவ் அண்ணே, இந்த மாதிரி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் பிந்து கோசா ஆயிடுவேன். அப்புறம் உசுல மணி மாதிரி மாப்பிளைய நீ பார்க்க வேண்டியதுதான். பேஷ் பேஷ், ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்குமே. அண்ணே அண்ணே. ஏன் அழுற? நம்ம அம்மா இருந்த பிறகு எனக்கு எல்லாமே நீதாம்மா. உனக்கு பணிவிட செய்யறதுலயும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுலயும் தான் என் சந்தோஷமே இருக்குமா. நல்ல அண்ணன். ஆமா தங்கச்சி, எழுத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, அது யாருமா? தெரியல அண்ணே. நேத்து ராத்திரி உனக்காக காத்துட்டு இருந்தேனா, அப்ப எதிர் வீட்டாத்த அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. யாருன்னு கேட்டதுக்கு அவங்க மகா மாதிரின்னு சொன்னாங்க. என்கிட்ட தூரத்து உறவு, உங்ககிட்ட மகளா? அதை எடுக்கிறதுக்காக தலை விட்ட 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியடா. முதல்ல பிடிங்கிடுங்க என் உருவத்தை. இன்னும் இப்படி ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க? அங்க என்னடா வண்டியில போக? முதலாளி அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாது. வண்டியில இருந்து புகை வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு இருக்க. போடா. ஏண்டா மெக்காடு, இன்ஜின் இல்லாத வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே புகை வரும். வண்டி கொளுத்தினாலும் புகை வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஐயோ அடடே, நம்ம சூரியகுமார். ஏண்டா இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி, எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா, உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டனா, ஐயோ என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சிருந்திருக்காரு. ஒரே தயத்து கொண்டுட்டேன். அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாகி நடுத்தருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி நீங்களும் சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா. பாருடா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடபடலா ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கான். அப்ரெண்டிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. எக்ஸ்போர்ட் டிஸ்டேசிஸ். டிஸ்போஸா எஸ்கேஸா இங்கிலீஷே தெரியல. ஆமா, இவர் அமெரிக்கால பிறந்தவரு. மச்சான் குண்டு, உன் அத்தம்மா ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாலே, என்னடா நான் வந்தாளா? வந்தாலே பாத்தியா? பார்த்தனே. என்னடா அண்ணா அத ஏன்டா கேக்குற? வேணான்றியா? இல்ல நான் சொல்றேன். டேய் எட்டி உதைச்ச தாங்க மாட்டேன். டேய் நான் தள்ளி விட எந்திக்க மாட்டேன். கூமுட்டீங்களா? நிறுத்துங்கடா. 2 பேரும் சேர்ந்தே சொல்லுங்க. அப்படி கேளு. பாட்டால சொல்லுங்கடா, பரதேசிங்களா? ரயிலேறி வந்த புள்ள ரவிக்க போடவில்லை. ரவிக்க மட்டும்தானா சேலையும் கட்டவில்லை. சேலை கட்டி இருந்தா திரு திரு இருந்திருப்பா. ரவிக்க போட்டு இருந்தா தள தளன்னு இருந்திருப்பா.
பையா ஐயா இறக்குவேன் பையா. கொடுமை என்று வாதம் செஞ்சாளையா, வருங்கால இந்தியாவை உதத்துவேன்னு சொன்னாளையா. ஆமா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்லைங்கிற இவளா வசத்த போறா இந்தியாவா? மேலே கேளுங்கடா மடையனுங்களா, எல்லாமும் போடவில்லை பேண்ட் சட்டை போட்டிருந்தா, எல்லாமும் போடவில்லை பெருமை பெண்ணா அத்த மக அவ இருந்தா. தப்பு நாங்க பண்ணிட்டோம் தரக்குறவா எண்ணிட்டோம், தப்பு நாங்க பண்ணிட்டோம் தரக்குறவா எண்ணிட்டோம். அத்த மக எங்களுக்கு டேய் பிஞ்சிடும். தங்கச்சியா ஆகிட்டோம் சொந்த தங்கச்சியா ஆகிட்டோம், தங்கச்சியா ஆகிட்டோம் சொந்த தங்கச்சியா ஆகிட்டோம். சரிடி, ஓகே வா போலாம். ஹலோ ஹலோ 72741. எஸ். ஆமா, நீங்க யாருங்க? உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு ராஜா வேணுங்க. நான் தான் ராஜா, லேடி வாய்ஸ். ஹலோ, நான் தான் ராஜா பேசுறேன். உங்களை யாரும் தெரியலையே. நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். ஏங்க என்னங்க இது? டிவிலயாங்க பேசுறீங்க? டெலிபோன்ல தானங்க பேசுறீங்க? எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப பாவமா இருக்கு. பேர் மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. மீனா. மீனா? இவ வாய்ஸே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கே, ஆள் எப்படி இருப்பாளோ? ஹலோ, ஏங்க உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க, உங்க டெலிபோன் நம்பரா சொல்லுங்க ப்ளீஸ். ஐயோ, ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? ராஜா, I love you. ஐ லவ் யூ வா. ஹலோ 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 மீனா. ஐயோ, ஐ லவ் யூன்னு சொன்னவ இப்படி அட்ரஸ் சொல்லாம வச்சுட்டாளே. இவனுங்களும் மரத்துக்கு மரம் தாவிதான் பாக்குறானுங்க. பான்ஸ் பவுடர் போட்டு வந்திருக்கிற, அப்படி இருந்தும் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாளே. நீயாவது பான்ஸ் பவுடர், நான் இமாமி வேனிஷிங் கிரீம் போட்டு வந்திருக்கேன். ஒருத்தி கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அம்மா. என்னது கண்டுக்க மாட்டேங்கிறாளுங்களா? எப்படிடா கண்டுப்பாளுங்க? பான்ஸ் இமாமி இது போட்டா போதுமா? குளிக்கணும்டா, சோப்பு போட்டு குளிக்கணும்டா. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. நாளையில இருந்து குளிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். டேய் அங்க பாருடா வராளுங்கடா, வஜ்ரசந்தி சிந்து. இவனுங்க சிரிச்சே ஆளை கொண்டு வாங்க. சிரிச்சா நல்லா தான் இருக்கு, பேசுறாதான் வாய்ஸ் சரியில்லை. வாய்ஸ்னா என்னோட மீனா வாய்ஸ் தான்டா, ஸ்வீட் வாய்ஸ். யாரா அந்த மீனா? என்னோட டெலிபோன் காதலிடா. அப்ப நீ ஆளை பார்த்ததே இல்லையா? தேவையில்லடா, நான் காதலிக்கிறதே அவளுடைய குரலை தான். டெலிபோன்லயே லவ்னா இது ஒரு வித்தியாசமான காதல் தான். எஸ், இதே டைம் தான். ரெடி 1. ஹலோ மீனா. 2 மூட்டை வெங்காயம் வேணும்பா. என்னது 2 மூட்டை வெங்காயமா? டேய் மாங்கா, இது கப்பல ஏரோப்ளேன் விக்கிற கடைடா. போன விட கீழே வெங்காயத்துக்கு பிறந்தவனே. எஸ், இந்த வாட்டி கண்டிப்பா வந்துரும். ரெடி 1 2 3 4. ஹலோ மீனா. மீனா ஸ்பீக்கிங். மீனா, ஐ அம் ராஜா. ஐ லவ் யூ மீனா. ஐயோ, இதுக்கும் சிரிப்பு தானா? மீனா, உங்களை எங்கெங்க பாக்குறது, எப்படிங்க சந்திக்கிறது சொல்லுங்க. சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அழகா இருக்க மாட்டேன். கலர் கூட ரொம்ப ஐயோ, காதலுக்கு கலர் முக்கியம் இல்லைங்க, உங்க வாய்ஸ் தாங்க என்னோட சாய்ஸ். சொல்லுங்க மீனா, எங்கெங்க பாக்குறது சொல்லுங்க. வேற ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க படிக்கிற அதே காலேஜ்ல தான் நானும் படிக்கிறேன். அதே காலேஜா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஹலோ, எங்க ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க ப்ளீஸ். ரொம்ப பரிதாபமா இருக்கு. நாளைக்கு ரோஸ் ஸ்டாப் போட்டு காலேஜ்ல உங்களை மீட் பண்றேன். ரோஸ் ஸ்டாப் போட்டு? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஏமாத்திர மாட்டீங்களே? நிச்சயமா வருவேன். ஓகே, தேங்க் யூ. அப்பாடா, நாளைக்கு எப்படி கண்டுபிடிச்சிட வேண்டியதா? அவன் பொண்ணை நேர்ல பார்த்து தான் கிளீன் போல்ட் ஆவான். இவன் என்னடானா வாய்ஸை கேட்டே வாஷ் அவுட் ஆயிட்டான். சப்போஸ் அசிங்கமா இருந்தா என்னடா பண்ணுவ? அசிங்கமா மட்டும் இல்லடா, அவ அங்கத்திலேயே குறையா இருந்தா கூட அவளை நான் ஏத்துக்குவேன். ஏன் தெரியுமா? அழக கடந்ததுதான்டா காதல். அவ அழகு இல்லைன்னா கூட பரவாயில்லடா, அவளோட இதயம் தான் எனக்கு தெரியுது. அவளை காதலிக்க வச்சது அவளுடைய இன்டெலிஜென்ஸ் தான். ஓ, இங்கிலீஷ்ல சொல்லிட்டேனா? உங்களுக்கு புரியாது. அதாவது அவளுடைய அர்த்தமுள்ள வார்த்தைகளும் உண்மையான தத்துவங்களும். டேய், டெலிபோன்ல டெய்லி அவ பேச்ச கேட்டு நான் நொந்து போயிருக்கேன்டா. இன்னைக்கு வர பர்டிகுலரா அவ ரோஸ் டாப்ஸ் போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காடா. அவ எங்கடா இருக்கா? ஐயோ, அதோ அந்த ரோஸ் டாப்ஸ் வருது. பண்ணிக்கு பனி போட்டு விட்ட மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, உங்க பேரு? மீனா. மாடிடா. மீனா. மீனா குமாரி. தப்பிச்சிட்டான். போங்க போங்க. அத்தா. ஐயோ, நான் இல்ல இவன்தா.
ராஜா ஆ? மீண்டும் ஒரு ரோஸ் டாப். வாவ். டேய் நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கா இந்த ஆள் அலைஞ்சான்? குரல் குயில் மாதிரி இருக்குன்னு சொன்னான். இருக்குது, குரல் இல்ல, கலர். நீங்க 1000 சொன்னாலும் எனக்கு அவதான்டா காதலி. இவனை திருத்தவே முடியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீங்க தான் அந்த டெலிபோன் மீனா? ஆமாங்க. ஐம் ராஜா. ஓ, நீங்க தான் அந்த ராஜாவா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? டெய்லி ஃபோன் பண்ணி என்ன வாட்டிட்டீங்களேங்க. உங்களை என்னைக்கு மீட் பண்ண போறோம் தவறு இருக்கிறேங்க. இன்னைக்கு தாங்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கொடுத்து வச்சவங்க. ராஜா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எனக்கு காதலி மட்டும் இல்லங்க, வருங்கால மனைவி நீங்க தாங்க. டெஃபினட். கன்ஃபார்ம்ங்க. இது அந்த கடவுளால தடுக்க முடியாது. மீனா, இருங்க. அடியே ராஜா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. உன் மனசை நேசிக்கிற ஒருத்தர் உனக்கு காதலனா கிடைச்சிருக்காரு. ராஜா, நீங்க டெலிபோன்ல லவ் பண்ணது என்ன இல்ல, சாட்சாத் இந்த ராதாவதான். ராதாங்கிற பேரை மாத்தி மீனான்னு சொல்ல சொன்னது நான் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. காதலொன்று அரும்பாடி பூத்தாச்சு பூத்தாச்சு. மனம் பரநினைச்சு பரதடிச்சு பறந்தாச்சு. காமனவன் நேசம் கண் வழியே பேசும். காமனவன் நேசம் கண் வழியே பேசும். இதழ்களில் அவள் தொட்டார், இனிய முத்தம் விட்டார், இனிய முத்தம் விட்டார். குடுமா, நான் வெங்காயம் அறியிறேன். நீ ஏமா வெங்காயத்தை அறிய போற? கண்ணு எரிய போகுது, விடு, நானே அறியறேன். ஏமா, ஆம்பளையே இந்த வேலை செய்யும் போது நான் இதை செய்யக்கூடாதா? ஆம்பளையா? யாரு? நானா? இல்ல பெரியம்மா, அந்த பெரிய வீட்டுல இருக்காரே அவரை பத்தி சொல்றேன். ஆமா, வந்தாலே தண்ணி கொண்டு வராரு, வாசல்ல கோலம் போடுறாரு, சமைச்சு வைக்கிறாரு. அந்த பொண்ணு ராதா எந்த வேலையும் செய்யாதா? செய்ய மாட்டேன் நான் சொல்லுது, செய்ய விட மாட்டேங்குது அந்த தம்பி. மீறி செஞ்சிட்டா அன்னைக்கு பூராவும் தகராறுதான். அண்ணன் தங்கச்சிலாம் அப்படிதாம்மா இருக்கணும். என் பெரியம்மா, தங்கச்சியவே இப்படி தாங்குறாரே, தாரத்தை எப்படி தாங்குவாரு? அமிர்தன் கல்யாணம் அடிச்சாமே, ஏன் நீ பண்ணிக்கலான்னு பாத்தியா? அடியே சாந்தா, அப்பாடா நின்னுட்டாளுங்க. உன் நடையனும் நாட்டியத்தை காண ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா. நட நட சாந்தா, நட. செருப்பு பிஞ்சிடும். ஏய், இவங்க பண்ற அக்கிரமத்துக்கலாம் அந்த ராஜா தாண்டி காரணம். எங்களை எது வேணாலும் பேசு, எங்க ராஜாவை பத்தி பேசுறீங்க, நடக்கிறதே வேற. இதோ பாருங்க, அவன் உங்களுக்கு வேணா ராஜாவா இருக்கலாம். அந்த ராதாவை பொறுத்த வரைக்கும் அவன் சரியான பூஜா தான். ராஜா, ராஜா, இங்கதான் இருக்கியா? இப்போ வாங்கடி, ஒண்டி பாத்துறலாம். ஆமா, நான் தான் கத்துனேன், நீங்க என்ன கத்துனீங்க? அதானே. என்னடாச்சு மச்சான்? என்னடாச்சு மச்சான்? சொல்ற, என்னடாச்சு? உன்ன ராதாவுக்கு பூஜான்னு சொல்லிட்டாங்கடா. அம்மம்மா அசத்துறீங்களே, நீங்க ஆளையும் தான் மயக்கறீங்களே, துண்டில் போட்டு இழுக்கிறீங்களே, சும்மா சொக்கத்தானே வைக்கிறீங்களே. நடையா நடந்து நாட்டியம் தான் புரிந்து உடைய பறக்க வச்சு மனச கிறங்க வச்சு அம்மம்மா போடு, அம்மம்மா அசத்துறீங்களே, நீங்க ஆளையும் தான் மயக்கிறீங்களே, துண்டில் போட்டு இழுக்கிறீங்களே, சும்மா சொக்கத்தானே வைக்கிறீங்களே.
கண்ணாடிக்கும் ஜோடி இருக்கு இந்த ரோசா குட்டி மேரிக்கும் தான் ஆளு இருக்கு அழபாதாமல் பூஜமே இங்கே வாயேண்டி உன்னை பார்த்தாலே தீர்ந்து போகும் பத்தியந்தானடி சிலுக்க போல உடைய நீங்க குறைக்காதீங்க சிக்கனத்தை அதுல நீங்க காட்டாதீங்க மூடி இருக்கும் பொருளுக்கு தான் மௌத்து அதிகண்டி முகத்தில தான் குங்குமத்தை வச்சுக்கங்கடி கைலி கட்டும் மஞ்சள அட குயிலியையும் மிஞ்சறான் கைலி கட்டும் மஞ்சுள குயிலியையும் மிஞ்சறான் வசந்த ஒருத்திதான் குடும்ப பொண்ணா இருக்கிறா அம்மம்மா அசத்தறீங்களே நீங்க ஆளையும் தான் மயக்கிறீங்களே தூண்டில் போட்டு இழுக்கிறீங்களே சும்மா சொக்கத்தானே வைக்கிறீங்களே காலெடுத்து மெல்ல வையுங்கடி பொன்னான நேரம் இது காதல் செய்யுங்கடி ஊராரே கூடியிருக்கும் வேளதானடி உன்னை தேடி இங்கே வருது வெற்றி மாலதானடி முத்திரைய பதிச்சு நானும் ஜெயிச்சு காட்டுவேன் கருமாறி துணை இருக்க பேரு எடுப்பேன் குருவு கேட்ட சிஷ்யனாக என்றும் இருப்பேன் கூட வரும் எதிர்ப்புகளை துணிச்சு தடுப்பேன் மங்குயிலே பாரம்மா அடபுங்குயிலே கேளம்மா அடமாங்குயிலே பாரம்மா பூங்குயிலே கேளம்மா சீதையாக நீந்தா சீக்கிரமா மாறம்மா அம்மம்மா அசத்துறீங்களே நீங்க ஆளையும் தான் மயக்கிறீங்களே துண்டில் போட்டு இழுக்கிறீங்களே சும்மா சொக்கத்தானே வைக்கிறீங்களே நடையா நடந்து நாட்டியம் தான் புரிந்து உடைய பறக்க வச்சு மனசை கேரங்க வச்சு அம்மம்மா அம்மம்மா அசத்துறீங்களே நீங்க ஆளையும் தான் மயக்கிறீங்களே துண்டி போட்டு இழுக்கிறீங்களே சும்மா சொக்கத்தானே வைக்கிறீங்களே நில்லு என் கூட பேசாதீங்க உங்க கூட பேச நான் தயாரா இல்ல ஏன் உங்க பிஹேவியர் எனக்கு பிடிக்கல என் பிஹேவியர்ல என்ன குறை கண்ட குறையா பொண்ணுங்களை கிண்டல் பண்றது பாட்டு பாடி கூத்தடிக்கிறது இதுக்கு பேர் என்ன டிசிப்ளினா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நானும் எந்த வம்புக்கும் போக மாட்டேன் ஆனா வம்புன்னு வந்துட்டா விடவே மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் பொண்ணுங்களாம் பார்த்து என்ன கிண்டல் பண்ணா நான் சும்மா இருக்கிறதா அதுக்காக உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சேன் தட்ஸ் ஆல் நான் பண்ணது கரெக்டா இல்லையான்னு நீயே புரிஞ்சுக்க வராதா நான் வரேன் ஆமாண்டி சாந்தா தான் ராஜா வேணுனே வம்பு கிடுத்தா ராஜா மேல தப்பே இல்ல சாரி ராஜா அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படி சொன்னா பத்தாது வேற எப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அலையறானுங்க கொஞ்சம் மாடேன் பாரு அடிங்க ஏய் என்னங்கடி பயாஸ்கோப்பா காட்டுறீங்க இருடி உனக்கு உண்டு இல்லைன்னு பண்றப்ப கையை தட்டினா காது கேட்காதா ஒரு ஐஸ் குடியா அதோ போனி இந்தாமா லவ்ஸா யோ பயா ஏய் கண்ணில் மிளகா
அப்படியே விட்டு ஆட்டின ஐயோ அம்மாடி, பெரியம்மா இல்லனா இந்த ஸ்டவ் கூட சரியா எரிய மாட்டேங்குது. குழம்பு வைக்கிறதுக்குள்ள இந்த கதையே படிச்சு முடிச்சிடலாம். அட்டைப்படம் நல்லா இருக்கு, தலைப்பு என்னன்னு பாப்போம். பாம்பு பெண். சரி படிப்போம். முனிவரின் சாபத்தால் அவன் பாம்பாக மாறினான். காதலி அவனுக்காக அந்த புறத்தில் காத்திருந்தாள். அந்த பாம்பு அவள் அருகில் வர அவள் பயந்து நடுங்க. அருகில் வந்த பாம்பு பேச ஆரம்பித்தது. அது எப்படி பாம்பு பேசும்? இந்த மாதிரிதான் சத்தம் போட்டிருக்கோம். அவள் அருகில் சென்ற பாம்பு படம் எடுத்தது. அது எப்படி? பாம்பு பிலிம் இல்லாம பணம் இல்லாம படம் எடுத்தது. வந்த பாம்பை அவள் காதலன் என்று அறியாமல் பயந்து அலறியபடியே மூர்ச்சையானாள். என்ன பெரிய பாம்பு, பாம்பு பாம்புன்னு ஒரேடியா ரீல் விடுறாங்க. பாம்பு கதைன்னு என்ன பயந்துருவோமா? நிஜமான பாம்பை வந்தா கூட நான் ஐயோ ஐயோ கடவுளே, நிஜமான பாம்பு. ஐயோ வீட்டுல படுங்கடி. வண்டியை ரோட்ல ஓட்டுங்கப்பா. தாத்தா, உங்க வயசுல எப்படி? அண்ணா 62-79 வந்த பணம் என்னது? அதுலயும் பேலன்ஸ் வச்சானே. சாயந்தரம் தரேன்னு சொன்னானே. அப்படியா? சரி, இது எந்த கம்பெனி? இது செட்டியார் வண்டி நாளைக்கு தரேன்னு சொன்னானே. அப்புறம் 90-92க்கு என்னங்க இவ்வளவுதானா? ஆமாண்ணே. நல்லா இருக்குப்பா. ஐயோ, ஏண்டா திருட்டு முள்ள மாதிரி எவ்வளவு விட எடுத்த? இன்னும் ஒண்ணுமே எடுக்கல முதலாளி. 1000 ரூபாய் கிட்டத்தட்ட குறையுதாடா. ஐயோ, நான் 500 ரூபாய் தானே எடுத்தேன். இருட்டுக்கு பிறந்தவன சந்திலேயே சிந்து பாடுறியா? ஏண்டா வேலையை விட்டுட்டு இங்க எதுக்குடா வந்த? போய் வேலையை பாரு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். திருடுறதுக்கா? இல்ல முதலாளி, சினிமா பார்க்கணும். 3 நாள் லீவ் வேணும். எந்த மடப்பைய ஊர்லடா சேர்ந்தாப்புல 3 நாள் சினிமா காட்டுறான்? உங்க ஊர் தியேட்டர்ல முதலாளி. அடி செருப்புல போய் அந்த வண்டி டெலிவரி கொடுக்கணும் பாருடா. அண்ணா கொடுத்து அனுப்புங்கண்ணே, நம்ம ஆளு தானே. ஏன்பா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு ஓடியா. நீ இப்ப வண்டி வேலையை முடி, சாயங்காலம் கொடுக்கணும். முதலாளி, இந்த கேஸ் வழி லீவாவது கொடுக்கீங்களா? அடே, வேலை செய்யறவனுக்கு தாண்டா கேசுவலி லீவு, மெடிக்கல் லீவ் எல்லாம். உன்ன மாதிரி முண்டக்கட்டைக்கு எதுக்குடா லீவு? அந்த வண்டி வேலையை முடி போடா. என்னடா முறைக்கிற? புட்டா அடிப்பான் போல் இருக்கு. ஏங்க வந்த கையில என்ன? இது ஏன் இருந்து எடுத்துட்டு போற? இல்ல, இது எங்க? இது பெரிய உங்களுக்கு. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா தொலைச்சிருவேன். இல்ல, உங்க தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே பூந்துருவாளுங்க. ஏய், சொல்றல்ல, எதுத்தா பேசுற? திரும்பி பக்கம் ஓடுறீ. ஓடுறீனா? தங்கச்சி என்னமா? என்னமாச்சு கையில? ஐயோ, சொல்லுமா. ஒண்ணு இல்லைன்னா சுடு தண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா அந்த தண்ணி கொட்டிருச்சு. நான் போட்ட சத்தத்துல அந்த எதிர் வீட்டுல இருக்காங்களே சீதா, அவங்கதான் வந்து இங்க போட்டு விட்டாங்க.
நீ பாக்குறதும் ஒன்னாம முறைக்கிறதுமா இருக்க போறீங்க. பாக்கதாம பையன் மரண, ஆனா மனசு பூ மாதிரி. என்னதான் ஜல்லிக்கட்டு காளையா துள்ளுனாலும் பசி வந்தா புல்லுக்கட்டு பக்கம் வந்துதானே ஆகணும். அடிக்கிற காத்து ஆடி காத்தா இருந்தா அம்மி கூட டம்மி தான். புரியுதா? சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு அந்த ஆளாச்சு நானாச்சு. ஒரு வழி பண்ணிட மாட்டேன். காப்பாத்தியா, வண்டி நிறுத்தியா, காப்பாத்தியா, காப்பாத்தியா, காப்பாத்தியா. அந்த ரவுடி பசங்க திருப்பி என்ன துரத்திட்டு வராங்க. ஒரு தடவை காப்பாத்தியா. ரவுடிங்க உன்னை துரத்துவானுங்க, நான் உன்னை காப்பாத்தணும். இதான் எனக்கு வேலையா? இல்லையா, இந்த ஒரே ஒரு தடவை என்ன காப்பாத்திட்டியா. ஒருத்தனையும் காணுங்க. உன்னை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடிட்டானுங்களே, நடைய கட்டு. ஐயோ, திரும்பி வந்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? அப்படி வா. இது பாரியா, நான் இந்த வண்டியில உன் பின்னாடி உட்கார வேணாம். நீ இது பண்ணுவியா, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுருவியா? எப்படி? என்னது வண்டியிலையா? அது உன்னையா? இது சுத்தப்படாதுமா? யோ யோ யோ, பாவம் பாரியா, உனக்கு புண்ணியமா போகையா. உட்கார்ட்டா? உட்காந்து தொலை. ஐயா சாரி. மரியாதையா ஒரு அடிக்கு ஒரு அடி தள்ளி உட்காரு. ஏடா கூடமா இடிச்ச பிரச்சனை ஆயிடும். ஆமா, பிரேக் போட்டா கொஞ்சம் அப்படி இப்படி இடிக்கத்தான் செய்யும். என்னது? ஒண்ணும் இல்ல. மன்மத தேரில் இவள் வந்தாள் அம்மம்மம்மா, மயக்கிடும் விழியால் கதை பல சொன்னாள் அம்மம்மம்மா. தேவதை போல் இவள் தேகம் நடத்துகிறாள் ஒரு யாகம், தேவதை போல் இவள் தேகம் நடத்துகிறாள் ஒரு யாகம். தின்தன 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 தின்தன. மன்மத தேரில் இவள் வந்தாள் அம்மம்மம்மா, மயக்கிடும் விழியால் கதை பல சொன்னாள் அம்மம்மம்மா. கையெடு. முடியாது. கையெடுன்னா இறங்கு. இறங்கி. நான் இப்ப எப்படியா வீட்டுக்கு போறது? அட பாவி, கட்டின பொண்டாட்டியை நடுவுல விட்டுட்டு போறேங்கறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா அக்கா, அக்கா நீங்க யாவது வந்து சொல்லுங்க. வந்து சாரி, எப்படி திருப்பி? அது வந்துமா, மாமா என்னாச்சு? இது பாருங்க, என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. அப்படி நடு ரோட்ல வச்சுப்பாங்க, கூட்டிட்டு போவியா? ஏன்டி இப்படி பிரச்சனை உண்டாக்குற? நீதாண்டி. இது பாருங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்றாரு. நான் எப்படி வீட்டுக்கு போறது? இந்த பொண்ணு, நீ ஒண்ணு கவலைப்படாத, தம்பியை நான் சமாதானப்படுத்துறேன். நல்ல மாமா. அது வந்து மாமா, உனக்கும் மாமாவா? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த பாரு, மரியாதையா கூட்டிட்டு போயிடு, இல்ல நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். அவ்வளவு நல்லா இருக்காது. அண்ணா அண்ணா வாங்கண்ணா, நீங்களும் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஸ்டார்ட் பண்ணு தங்கச்சி. நீ ஏறி உட்காருமா வண்டியில. தேங்க்ஸ் அண்ணா. உட்காரு. நம்ம மச்சான் தானே, கட்டி பிடிமா. இன்னும் இருக்கு இப்படி. உட்கார்ந்துட்டல, நீ ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். தாயா உனக்கு தேவையா? எப்படி எப்படி? நான் புருஷன், நீங்க பொண்டாட்டிங்களா? எப்படி இருக்கு? இந்த அடிக்கு எழுந்திருக்க ஒரு வாரம் ஆகும். இதுக்கு மேல என்கிட்ட விளையாண்ட ஆயுசு பூரா எழுந்திருக்க முடியாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஓடி. எதுவும் கேட்காதீங்க, அந்த ஆளு என் இடுப்ப ஒடிச்சுட்டான். ஐயோ, குடிப்பான்னு பார்த்தா இடுப்ப ஒடிச்சு அமைச்சிருக்கான பாவி. இந்த பாருமா, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், ஆனா நீ அசந்துராத. இதுக்கெல்லாம் நான் அசந்துருவேனா? அசத்துறேன். அந்த ஆள நீ உள்ளவாமா. ஏறிடுவா. எங்க ஷெட்ல ஒருத்தனையும் காணோம். என்ன சார், மெக்கானிக் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கே தெரியலையா? நான் கண்டக்டர் நினைச்சேன். உங்க ஊர்ல ஆப்ல ஏற்பட்டவங்க கண்டக்டரா? சரி, வண்டியை வைக்கணுமா உடைக்கணுமா? ஏன் அப்படி அவசர மாதிரி பேசுற? வண்டி ரிப்பேர். ரிப்பேரா? பார்த்துட்டா போச்சு. ஏன் சார், என்ன கோளாறு? ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்டிங் ட்ரபிளா? கிழிஞ்சது. ஏண்டா முக்கா முக்கா கண்ணா, எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேன் இல்ல? உனக்கு லீவ் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன்டா. ஏன் சார், உங்க பொண்டாட்டி ஒருத்தர் சைட் அடிச்சா பாத்துக்கிட்டு இருப்பீங்களா?
என்னடா சொன்ன? ஐயோ நான் இல்ல சார், எங்க முதலாளிக்கு இதே வேலை. வர்றவன் பொண்டாட்டி போறவன் பொண்டாட்டி கணக்கு பண்றதே வேலை. இப்ப கூட பாருங்க உங்க பொண்டாட்டிய சைட் அடிக்கிறாரு பத்தில. என்னங்க அந்த ஆளு எப்படி பாக்குறான்? இரு, என்னன்னு அவனை கேட்டு வந்துடுறேன். உங்க பணம் என்றான் அவன் எழுப்பு என்னங்க. எங்க பாக்குற? எங்க பாக்கணுமோ அங்கதான் பாக்க. என்ன சொன்ன? பாத்தியா? திடீர்னு வந்த ஏதோ கேட்ட பதில் சொல்றதுக்குள்ள அடிக்கிறிய சொல்லிட்டு அடியா. அதை என்ன பார்த்து சொல்லியா? உன்னத்தாயா பார்த்து சொல்றேன். என்ன பார்த்து சொல்றியா? ஆமையா. அப்ப நீ என் பொண்டாட்டி பாக்கலையா? என் பொண்டாட்டியவே நான் பாக்குறது இல்ல. உன் பொண்டாட்டிய எதுக்குயா பாக்க போறேன்? யோ, அங்க பாரியா உன் பொண்டாட்டி அந்த முள்ள மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓடிடலாம். இதுவரை அப்பா சூரிய குஞ்சு 2வது தடவையும் அடி வாங்கி வச்சுட்டேடா. இறா உன்னை தீர்த்து கட்டிடுறேன். இன்னைக்கு பிள்ளையார்கிட்ட கேட்ட வேண்டியதுதான். அப்பா பிள்ளையாரப்பா, அந்த ஆளை சுத்தி சுத்தி வந்ததுக்கு பதிலா பொண்ணை சுத்தி வந்திருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். மரமண்ட மட சாம்பிராணி நீ இல்ல அந்த ஆளு. பின்ன என்ன சரியான டியூப் லைட்டா இருக்காரு. மீச இருந்துட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஒரு பொண்ணோட ஆசையை புரிஞ்சுக்க முடியாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மீச எதுக்கு? நீங்க சொல்லு புள்ளியறப்போ. என்னமோ தெரியல, அந்த ஆளு என்ன என்ன திட்டு பேசினாலும் அவர் தான் என் மனசுல நிறைஞ்சிருக்காரு. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைக்க கூட முடியல. பிள்ளையறப்பா பிள்ளையறப்பா, எங்க 2 பேரும் சேர்த்து வச்சுருவாங்க. மகளே, உன் மனக்குறை தீர், மனம் போல் வாழ்க்கை உன்னை வந்து சேரும். தேங்க்ஸ் பிள்ளையறப்பா. புள்ளியாரப்பா பேசுற அதுவும் லேடி வாய்ஸ்ல. அது எப்படி? பேசுனது புள்ளையார் இல்ல, சாட்சாத் இந்த ராதா தான். ராதா நீரா? எங்க அண்ணன் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா நடிச்சிருக்கீங்க. நல்ல வேலை, இப்போ அது புள்ளையார் முன்னாடி பண்ணீங்களே அப்ளை, அதுக்கு இப்பவே என்னோட ரிப்ளை. எங்க அண்ணன் தான் உங்களுக்கு வருங்கால மாப்பிள. நிஜமாவா சொல்ற? தேங்க்யூ ராதா. ஆமா, உங்க அண்ணனை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? முதல்ல உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்றேன், அப்புறமா உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அம்மாடி, எங்கயோ போயிட்டு ராதா. வாமா, வா வா வா. வாழை மீன் வேணுமா, ஐர மீன் வேணுமா? உன் மாமனை ஆமா ஆமான்னு சொல்ல வைக்கிற. நெத்திலி மீன் வேணுமா? என்னமா வேணும்? ஒண்ணும் இல்ல, இந்த முதல் மரியாதையில சிவாஜி புரிஞ்சு புரிஞ்சு சாப்பிடுவாரே அந்த மீன் இருக்கா? ஓஹோ, நீ அந்த ரூட்ல போறியா? எத்தனை, எவ்வளவு வேணும்? என்னது இது? நம்ம தலைவர் மாதிரி 2 விரல காட்டுது. ஓஹோ, 2 பொண்ணு வேணுமா? எடுத்துக்க மீன, புடிச்சுக்க மாமன, அள்ளிக்க. காசு கொடு, காசு கொடு. இது என்னடா அது? இந்த புள்ள இந்த ஓட்டம் ஓடுது, பாசத்துக்கு விட்டு போகுது. என்னங்க இது? என்னங்க இது? மீன் உங்க அண்ணனுக்கு உயிர் இல்லையே, அதான் குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்க. மீன்னா எங்க அண்ணனுக்கு உயிர், எங்க அண்ணன்னா உங்களுக்கு உயிர், அப்படித்தானே? ஏதோ பாவம் வேலை வீட்டுக்கெல்லாம் போற மனுஷனாச்சு, ஏதோ வாய்க்கு ருசியா சாப்பிட்டுமேனு இறக்கந்தா. இறக்கமா இல்ல கிறக்கமா? இந்த விளையாட்டுத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. சரி சரி, உங்க அண்ணன் வரப்போது நிறைய மீன் குழம்பு எடுத்து போடு, எப்படி இருக்குன்னு கேளு. ஆனா ஒண்ணு, நான் சமைச்சேன்னு மட்டும் சொல்லிடாத. நீ சமைச்சதாவே சொல்லிடு. ஏன் நீங்க சமைச்சதா சொன்னாதான் என்னவா? அந்த மனுஷன் ஒரு முசுடு தூக்கி போட்டுருவாரு மீன. அப்படி ஒரு வேளை தூக்கி போட்டா நான் கெண்ட மீனா துடிச்சு போடும். ஐயோ, வந்துட்டாரு ராதா. நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. நான் வரேன்.
போட்டுதான் மீனை பிடிப்பாங்க. ஆனா நீங்க மீனை போட்டு எங்க அண்ணனை பிடிக்கலான்னு பாக்குறீங்க. ரொம்ப லேட் ஆகி போச்சு. ராதா வேற பசியோடு இருக்கும். தங்கச்சி சாரிமா, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்க. அருமையா சமைச்சு அசத்திடுறேன். நீ ஒண்ணும் அசத்த வேணாம். இன்னைக்கு நம்ம கையால உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கு. இந்த பையவை வா, இப்படி இருக்க. பாத்தியா? ஆஹா, என்ன வாசனை, என்ன வாசனை. ஏமா இதெல்லாம் நீயா செஞ்ச? நீ ஏமா இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க? கஷ்டமே இல்லாம செஞ்சேன். எப்படி எப்படி? அது வந்து என்ன, நீ சமைப்பல்ல, அத பாத்துக்கிட்டே இருந்து சமைச்சேன்னு சொன்னேன். அப்படியா? குழம்பு எப்படின்னா இருக்கு? சூப்பரோ சூப்பர். இந்த சமையல் செஞ்ச கைக்கு தங்கத்துல தான் வளையல் செஞ்சு போடணும். இந்த மாதிரி மீன் எவ்வளவு நாளாச்சு. அதிர்ஷ்டக்காரவங்க தான். என்னமா சொல்ற? இந்த கை அதிர்ஷ்டம் பண்ணதுன்னு சொல்ல வந்தேன். இந்த மீன் குழம்பு சமையல காலம் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ. யாரு போட்டோ? என் போட்டோவா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? அந்த கன்றாவிய கண்ணாடியில போய் பாரு. ஐயோ, அந்த ஆள் போட்டு முள்ள. போட்டோ என்ன நம்ம தானே? இந்த முள்ளு போட்ட கையால ஒண்ணு முடிச்சு எப்பயா போட போற? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே ராஜநட நடந்த வண்டி இவ நம்மூரு காரனடி. மயங்குது மைகிழி மாது பூக்கள் கிடுகுதம்மா தூது மயங்குது மைகிழி மாது. மனசுல தானேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா. ராசா மனசுல தானேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா. துடிக்குது ராதா காடிக்குதுன்னு தேவன் நடிப்பதுவும் ஏண்டி ஒன்ன திருட போகும் கல்வனி வந்தாண்டி ஒன்ன திருட போகும் கல்வனி வந்தாண்டி. குடியிருக்க வந்ததிந்த ரோசா ரோசா.
மானே மாறிக்கொண்டு என்னை விருந்தே பாதி ராதாதி கண்ணு ஒன்ன பூவாட்டம் வச்சிருப்பேன் பொண்ணு ஒன்ன பூவாட்டம் வச்சிருப்பேன் பொண்ணு சூரியகுமார், இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். இதுல அரை மாத்திரை போட்டாலே அரை மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவான். உனக்கு 2 மாத்திரையை சேர்த்து போடுறேன். 2 நிமிஷத்துல நீ காலி. சூரிய குஞ்சே, முதலாளி சூரியகுமார் முதலாளி கூப்பிட்டீங்களா? உட்காரு. முதலாளிக்கு முன்னாடி உட்கார கூடாதுங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். உட்காருப்பா. அதெல்லாம் முடியாது. இத பாரு, எனக்கு இந்த முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தொழிலாளி நீங்க உழைச்சாதான் முதலாளி நான் நல்லா இருக்க முடியும். உட்காரு. அப்ப உட்கார முறிக்க. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ரொம்ப ஹார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய, ஒன்னு அப்படி ஒரு டீ சாப்பிட வச்சு அனுப்பலாம்னு தான். இந்தா உனக்கு ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. குறும்பு முதலாளி, நீங்க தான் ஸ்பெஷல் டீ சாப்பிடுறோம், நான் சாதா டீ சாப்பிடுறோம். இல்லப்பா, உனக்கு தான் ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. சும்மா முதலாளி வந்து உனக்குன்னு வாங்கிட்டு வந்ததை நீ தான்ப்பா சாப்பிடணும். குடி. சரி குடிக்கலாம்ங்கிறீங்க. ஆமா, நான் சாப்பிடாத நீங்க வருத்தப்படுவீங்க. ஆமா, சாப்பிட்ட பின்னாடியும் வருத்தத்தான் படுவேன். குடி. என்னப்பா இது, ஒரே அடியா குடிச்சிட்ட? டீ எப்படி சாப்பிட்ட உடனே தொண்டையெல்லாம் கரகரன்னு பண்ணுமே? இல்லையே. வயரெல்லாம் பெரட்டுமே? இல்லையா. ஒரு மாதிரி மயக்கமா வருமே? இல்லையா. கை காலெல்லாம் நடுங்குமே? இல்லையா. இல்லையா. உண்மையாவே காலி ஆயிட்டான். அதுதான் இந்த மாத்திரையோட மகிமை. அடே மெக்காடு, ஓடியாரா. என்ன முதலாளி, நீ என்ன பண்ற? என்ன சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமெல்லாம் இப்பதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருத்தம். இத புடி. நீ போய் இந்த தாரத்தப்பட்டை எல்லாம் ஏற்பாடு பண்ணு. நீ போய் இந்த மாலை எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடு. நீ போய் இந்த எருவாட்டி, விறகு, கட்டை இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. எதுக்கு இந்த 100 ரூபாயை வச்சுக்க, கடைசியா உனக்கு உதவும். முதலாளி நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு என்னடா ஆச்சு? அங்க பாரு, ஸ்பெஷல் டீயை சாப்பிட்டான், அம்போன்னு போயிட்டான். மூக்குல கை வச்சு பார்த்தா மூச்சு நின்னு போச்சு, செத்துட்டான். எப்பவும் அடக்கமான பையன் சொல்லுவனே, அடங்கிட்டான். பாத்தியா, நம்ம கடையில வேலை பார்த்த பையனுக்கு நாம தானப்பா மரியாதை செய்யணும். அப்பதானே அவன் ஆத்மா சாந்தி அடையும். ஓடி போய் வாங்கிட்டு வாங்கடா. முதலாளி, என்ன தயவு செய்து அடக்கமான பையன் சொல்றாங்க? சொல்லல, தானா போயிடுவேன். முதலாளி, ஏதோ 40 யானை பலம் வந்தது மாதிரியா இருக்கு. 40 யானை பலமா? ஆமா, இங்க உடைக்கணும் போனது உண்டு. எல்லாம் ஊரை வீட்டுக்காரரா. நீங்க புதுசா கட்டிக்கல வீடு, அதை ஒரே குத்தா குத்தி உடைச்சிருக்க. கடன் வாங்கி கட்டிருக்கேன், விட்டுறா. எனக்கு ஏதோ வேலை செய்யணும் போல தோடுது. வேலை தானே செய்யணும், அதுக்கு ஏன்டா அடிக்கிற? இந்த பேனர் பிடி, இந்த இதையும் வச்சுக்க. ஓடு போடா. செத்து போயிடுவான். இல்லன்னா கைய காலை இழுத்துக்கிட்டு சாக கிடப்பான். இவன் பேய் மாதிரி வேலை செய்யறாது. இவன் மனுஷ புறவியா, ராட்சச புறவியா? எல்லா இடமும் தேடியும் இன்னும் கிடைக்கலையே. எங்க போயிடுவா? என்னைக்கு இருந்தாலும் அவன் நம்ம கையில கிடைச்சாண்டாவணும். கிடைச்சிடுவா, விடுறதில்ல, பாத்துருவோம். அண்ணா நகர் ஃபுல்லா தேடி அலைஞ்சு தாண்டா மிச்சம். நான் இன்னைக்கு அடையாறு, பெத்தன் நகர் எல்லாம் தேடி பார்த்துட்டான், எங்கேயும் காணா. தேனாம்பேட்டை பூராவும் சுத்தி பார்த்தாச்சு. சீதாடா,
எடுறா. எடுக்கலனா உன் கையையே எடுத்துருவேன். உண்மையை சொல்லு. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் உன்னை சுத்தி சுத்தி வராங்க? சொல்லு. சொல்றியா? ஃபேமஸ் லாயர் விஸ்வநாத்தோட ஒரே பொண்ணுனா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா 2ஆம் தரமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சுயநலக்காரியான அவனும் அவ தம்பியும் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா இருந்த எங்க குடும்பத்துல புயல் அடிக்க ஆரம்பிச்சது. அப்பா, மாசம் மாசம் வர்ற மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் பிரசாதம்பா. என்னங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? நான் ஷாப்பிங் போகணும். சீக்கிரமா செக்ல கையெழுத்து போட சொல்லுங்க. போடுமா. அப்பா, ஏன் அழுறீங்க? உங்க அம்மாவுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். ஆனா எந்த தப்பு செய்யாத நீ என்னால இந்த கொடுமைக்காரங்க கிட்ட படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. உடம்பு எப்படி இருக்கு? இருக்காரு. அது அம்மா வந்துட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஏதோ அவசரம் வர சொன்னீங்களா? ஆமா, உட்காருங்க. வக்கீல் சார், என் புருஷன் சீதா பேர்ல எழுதிருக்கிற உயில என் பேருக்கு மாத்தணும். அதுக்கு வழிய சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். பணத்துக்காக பல்லளிக்கிற வக்கீல் நான் இல்லம்மா. சட்டம் எதுவோ அதைத்தான் செய்வேன். அது மட்டும் இல்லாம முறையா தாலி கட்டாத உங்களுக்கு அவர் சொத்துல தள்ளி காசு கூட கிடைக்க வழி இல்ல. அந்த பொண்ணு யாரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவருக்கு தான் இந்த சொத்தை அனுபவிக்கிற உரிமை உண்டு. ஒருவேளை இந்த சொத்தால அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா சொத்து பூராவும் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துரும். இதைத்தான் உயில் சொல்லுது. அதைத்தான் நானும் சொல்றேன். வரேம்மா. அக்கா, வக்கீல் சொன்னதை கேட்டியா? அவளை நீ அடையணும். அது மூலமா சொத்தை நான் அடையணும். அவளுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்கலையே. அவ எப்படிக்கா என்ன கட்டிக்குவா? கட்டி காட்டி பரவாயில்ல, கெட்டிட்ட என்னக்கா சொல்ற? கெடுத்துடு. அம்மா, அந்த பாவிங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டே இல்ல. இனிமே நீங்க இருந்து உன்னை அழிச்சிருவாங்க. இங்க இருந்து போயிடுமா. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. என்ன பத்தி நீ கவலைப்படாத. உன்னை நீ காப்பாத்திக்கம்மா. போயிடுமா. இல்லப்பா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிப்பா போறது? ஐயோ, நான் சொல்றது புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா. உடனே பொறுப்புடுமா. நான் போக மாட்டேன்.
அவ பொன்முட்டை இடுற வாத்துடா. ஒண்ணு செஞ்சுட்டாதே. விட்டா ஓடுவாக்கா. எங்கடா போயிடுவா? புடிடா அவளை. ஏக்கவா வழி விடா. உயிரே போனாலும் விட மாட்டேன். அன்னைக்கு நீ என்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் உனக்கு நான் பாரம் ஆயிடக்கூடாது என்னதான் ஒரு நன்றி கூட சொல்லாம நான் போயிட்டேன். ஆனா விதி எங்க வீட்டு வேலைக்கார அம்மாவா இருந்த பார்வதி அம்மாவை தேடி நான் வரேன். உன்னை மறுபடியும் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. நீ சொல்றது உண்மையா? உன் தலை மேல சத்தியமா சொல்றேன். ஏய் முதல்ல கையெடு. எடுக்க முடியாது. என்னையா பண்ணுவா? இப்ப நீ கை எடுக்கலன்னா அவங்க செய்ய வேண்டியதை நான் செய்வேன். கையெடு. எங்க செய் பாக்கலாம். ஏன் கழுத்துல தாலி கட்ட போறது நீ நாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தப்பு இல்லையா? எப்படி 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 நீங்க என்ன கட்டிக்க போறீங்களா? நான் உங்க கழுத்துல தாலி கட்ட போறேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுறதுக்கு கழுத்து இருந்தது. பிடியா கழுத்த பிடியா. அம்மாடி கழுத்தையே இந்த அமுக்கு அமுக்குறாரு. சரியான முறை. ஏய் திரும்பி பக்கம் ஓடுறி. என் மாமனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கா. தம்பி பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கிற. ஆமா எங்க தெரு பொண்ணு நீயாப்பா தரத்திட்டு வர்ற? அது உங்க தெரு பொண்ணு இல்லைங்க, என் முறை பொண்ணு. என்னப்பா புதுசா கதை சொல்ற? சீதா பார்வதியோட தூரத்து சொந்தம் தானே நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆமா இத்தனை நாள் இல்லாத உறவு இப்ப என்ன புதுசா? அப்படி கேளுங்க. அது ஒரு பெரிய கதைங்க. இந்த காலேஜில் எழுதுவாங்களே பரீட்சை பரீட்சை, அதுல ஒரு 2 மார்க் கம்மியா வாங்கிடுச்சு நம்ம அம்மு. அதாங்க சீதா. அதை எங்க அக்கா காரி கொஞ்சம் கண்டிஷனா கேட்டுடுச்சு. செல்லமா வளர்ந்த பொண்ணு இல்லைங்களா, சொல்லாம கூட ஓடி இருந்துருச்சு. இங்கே வந்து ஒட்டிக்கிடுச்சு. இந்த வலை இல்லைங்க வலை, அத வீசி இந்த தமிழ்நாடு புற தேடி பார்த்துட்டாங்க. பாவி பொண்ணு எங்க போனானே தெரியல. நேத்துக்கு பாருங்க ஒரு நன்றி உள்ள நாயி அவளை பார்த்தேன்னு சொன்னான். சரி அவளை கூட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க சொந்த அக்கா பொண்ணை கூட்டு போறது தப்புங்களா? தப்பே இல்ல. பெரியவங்க நீங்க சொன்னா அந்த பெருமாளே சொன்ன மாதிரி. நான் இங்க இருந்து போக மாட்டேன். இந்த செத்தால இங்க இருந்து போக மாட்டேன். அண்ணே எப்படி துடிக்கிறாங்க பாருண்ணே. நீ நினைச்சா இவங்களை காப்பாத்த முடியும். அண்ணே ப்ளீஸ்ண்ணே எனக்காக செய்யண்ணே. வந்திருக்கிறது 3வது மனுஷனா இருந்தா பரவாயில்ல, இவ முறை மாம. இதுல நம்ம தலையிட முடியாது. 7 8 9 10 என்ன அனுப்பாதையா. அண்ணே போக மாட்டேயா. 3வது மனுஷனா நீ இருந்தா தானே முறையான புருஷனாவே ஆயிட்டா. என்னமா சொல்ற? இது நம்ம அம்மாவோட தாலி. இது உங்க கழுத்துல கட்டு. நிலைமை புரியாம பேசாத. இப்ப இவ அவனோட போறதுதான் முறை. வேணையா நான் சொல்றது கேளையா. என்ன அனுப்பாதையா. வேணையா. சாமியே வரம் கொடுத்துருச்சு. பூசாரிங்க வேணையா. நான் போலையா. தயவு செஞ்சு உனக்கு கையை விடுறேன். என்ன விடு அம்மா. என்ன விடு. எனக்கு ஆப்பையா. என்ன விடு. அண்ணே ஐயோ காப்பாத்தியா. ராதா ராதா அன்னைக்கிட்ட சொல்லுமா. என்ன காப்பாத்தியா. ஐயோ என்ன காப்பாத்தியா. காப்பாத்துங்களே ராதா. அன்னைக்கிட்ட சொல்லுமா. ஐயோ என்ன அனுப்பாத. உன்னை கேட்கிறேன். ஐயோ எங்க ஓட நான் வர மாட்டேன். விடு. விடு.
எவன் உன்னை காப்பாத்தா நினைச்சியோ அவனே உன்னை ஏன் கூட அனுப்பி வச்சுட்டான் பாத்தியா? இனிமே உன்னை எவன் நீ காப்பாத்துவான்? ஏறி வண்டியில. அக்கா, நாம நல்லா ஏமாந்துட்டோம். சீதா தாலியை கட்டிட்டு தப்பிச்சுட்டாக்கா. என்னது? ஆமாக்கா. ஓ, அவ அப்படி போறான்னா நான் இப்படி போறேன். என்னக்கா சொல்ற? அவ தாலியை கட்டிக்கிட்டு வேலையை போட்டுக்கிட்டா இல்ல, நான் அவ தாலியை வச்சே என் வேலையை காட்டுறேன். ஏப்பா, நம்ம ராமன் கல்யாணம் ஆயிடுச்சாம ஒரு வாரத்தோட சொல்ல தெரியலடா. நீ சாயந்தரம் அவனை போய் பார்க்கணும். ஓ, காருக்கு நடுவே பாரம் போடுறியா? இப்பெல்லாம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திடீர்னு புள்ளைய பத்துக்கிறாங்க, திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. காலம் மாறி போச்சுப்பா, முன்ன மாதிரி இல்ல. எப்ப ராமு கல்யாணம் பண்ணிய எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடக்கூடாதா? சாப்பாட்டை விடுப்பா. முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதா? இல்லடா, அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் நைட் முடியல. நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு 3 மாசம் லீவ் போட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தான், அந்த 3 மாசம் லீவுல தான் இந்த மாதிரி ஆயிட்டான். என்னப்பா, கல்யாணம் முடிஞ்ச கையோட வேலைக்கு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நிறைய வேலை இருக்கு. இல்ல, இந்த வண்டி எனக்கு மதுரைக்கு அமிச்சாவணும்ல, அதான் ரெடி பண்ணிட்டு போலான்னு. அப்ப எங்களை பார்த்தா மெக்கானிக்க தெரியலையா? இல்ல நாங்க தான் அனுப்ப மாட்டோமா? இல்ல எங்களுக்கு தான் மதுரைக்கு வழி தெரியாதா? போய் ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணப்பா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளு. இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல பால் எதுக்கு குடுக்குறாங்க? உன் சைஸுக்கு ஒரு கேள்வி கேட்டியே, அருமையான கேள்வி. பால் கொடுத்தவங்களுக்கு பாலுன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பாலை கொடுக்குறாங்க. அண்ணே, கல்யாணத்துக்கு மிஞ்சி போறாங்களே, அது எதுக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஞ்சி போடுறாங்க. அண்ணே, என் நெஞ்ச தொட்டுட்டீங்க. இதுக்கு பேர் நெஞ்சா? அப்ப நெஞ்சுக்கு பேர் என்ன? சும்மா எலும்பு கொடு. அண்ணே, இன்னொரு சந்தேகம். இந்த கல்யாணத்துல அம்மி மிதிக்கிறாங்களே, அது எதுக்கு? புருஷன் ஏதாவது தப்பு பண்ணா அதே அம்மியை தூக்கி தலையில போட்டு கொண்டுருவாங்க. ஏண்டா புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட பேசுற பேச்சாடா இது? ஏப்பா ராமு, இனி நீ வேலை செய்ய வேண்டாம். இன்னையில இருந்து உனக்கு ஒரு 10 நாள் லீவு. போய் ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணு. இவனுங்க பேச்செல்லாம் கேட்டா சாமியார் ஆயிடுவ. ஓடு. வரலி ஒரு சின்ன சந்தேகம் கேளு. இன்னும் பேச்சுலர் பையனாவே இருக்கீங்களே, கல்யாணம் முடியலையா உங்களுக்கு? என்ன தப்பா கேட்டமா? அந்த வயிற்றுல ஏப்பா கேக்குற? எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்தது. எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. எல்லாருக்கும் தான் அப்பா அம்மா பொண்ணு வைப்பாங்க. ஆனா கேட்டு சொல்லடா, பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை எனக்கு பிடிச்சு போச்சு. அழகின்னா அழகி, அப்படி ஒரு அழகி. நாளை குறிச்சாங்க. மணவரையில பொண்ணையும் என்னையும் உட்கார வச்சாங்க. ஐயர் ஓமகுண்டத்தை வளர்த்தாரு. அந்த நேரம் பார்த்து கெட்டி மேளம் தாலியை கட்டுன்னு கத்துனானுவா. நானும் தாலியை கட்டி விட்டேன். புகமண்டலம் எல்லாம் போய் பார்த்தா நான் தாலி கட்டினது பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிழவி. நீங்க தான் தப்பா தாலி கட்டிட்டீங்க. அந்த கிழவியா சத்தம் போட்டுக்கலாம்ல. அந்த சண்டாளி இதுதான் சாக்குன்னு சைலண்டாவே இருந்துட்டா. நான் இப்ப வெத்தலையை இடிச்சு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் வயிற்றுல கிளப்பாதீங்கடா, வேலைய பாருங்க. ஹலோ ராஜாவா? ஆமா, நான் ராதா பேசுறேன். ஹாய் ராதா, எப்படி இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா? ஓ, நீ என் மேல கோவமா தான் இருப்ப. ஐ எம் ரியலி சாரி. நான் ஒரு 10 நாளா ஊர்லயே இல்ல. ரியலி? ஆமா. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock பார்க்ல மீட் பண்ணலாம். ஓகே? சரின்னு சொல்லு. சரி. ஓகே. கண்டிப்பா வரணும். ஓகே. நான் வெயிட் பண்ணுவேன். பை. பை. லா 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 லா
லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா ஓ நீயே என் காதல் லைலா நீயே என் காதல் லைலா ஓ நீயே என் காதல் லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் காதல் லைலா அது பத்திக் கொள்ளும் தானாயா அணைச்சானையும் நெருப்பல்ல இது அணைச்சா எரியும் நெருப்பையா குளிருது குளிருது அம்மாடி தேடுது தேடுது அம்மாடி ஆசைகள் நெஞ்சினில் ஒரு கோடி நிறைவேறுது இங்கே அம்மாடி ஓஹோ லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் காதல் லைலா வண்டுக்கு சேரி சொல்லி பூந்தாழச்சிரம்மா வந்துட்ட வண்டு இப்போ தேனத்தான் குடிக்கிறம்மா கரும்பு என்ன கசந்திடுமா அதை எறும்பு தின்ன மறுத்திடுமா கொம்பு தேனை சுவைத்திடவே காதல் கம்பன் இவனும் வந்தானம்மா கிளு 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 சத்தந்தான் குழு 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 முத்தந்தான் இளமையின் ரகசியம் இப்பத்தான் புரியுது புரியுது அப்பப்பா ஓஹோ லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா ஓ நீயே என் காதல் லைலா நீயே என் காதல் லைலா ஓ நீயே என் காதல் லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா ராஜா என்ன ஏமாத்திட மாட்டீங்களே? ராதா நீ இன்னொரு வார்த்தை சொல்லு, காரு பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காகவே வந்துடுறேன். என்னது இவன் இந்த இடத்துல ஆட்டின்னு வரையறான்? டேய் என்னடா இது? இது என் காதலியோட இதயம்டா. இதயமே இவ்வளவு பெருசா இருந்தா? ராதா உனக்கு எனக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டி? சி சப்போஸ் 25 ஒரு நம்பர்னு வச்சுக்கோயேன், இதை நான் வாயில சொல்ல வைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னதுக்காகவே நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். பெட்டா? பெட். 5 5 எவ்வளவு? 10. 10 5 15. 15 5 எவ்வளவு? 20. 20 4 24. தோ சொல்லிட்டியே. இல்லையே
நீங்க 25 தானே சொல்ல வைக்கிறேன் நீங்க. ஓ இப்ப சொன்ன பார். எப்படி இப்படி சொல்றீங்களா? முதலாளி வணக்கங்க. ஏன்பா கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்து இருக்கோம்ல. எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏன்பா இது பாம் தானே? பின்ன பாம்பா? ஒழுங்கா வெடிக்கும்ல? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த 2 ஒயரையும் ஒன்னா சேர்த்தா 15வது நிமிஷம் பீஸ் பீஸ் ஆயிடும். எது பாமா? நீங்க சொன்னீங்களே பில்டிங், அதுங்க. எந்த பில்டிங் என்கிட்ட காட்டுங்க, 15 நிமிஷத்துல பீஸ் பீஸ் ஆக்கிடுறோம். இது என் பர்சனல் பில்டிங். நானே பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன், நானே வெடி வச்சேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கேன். இந்தாங்க. அப்ப வரட்டுங்களா? சந்தோஷம். டேய் சூரியகுமார், விஷத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த வெடிகுண்டு கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை. சூரியகுமாரே, முதலாளி வண்டி ரெடி. வண்டி ரெடியா? இந்தா இத பத்திரமா வச்சுக்கோ. 50 சவரன் நகை இருக்கு. சீனா தானா செட்டியார் வந்தா கொடுத்துரு. சரிங்க, ஜாக்கிரதை. பத்திரமா வச்சுக்கிறியா? முதலாளி, பகல்லையே உங்களுக்கு பசுமாடு போற தெரியாது, இதுல கண்ணாடி எல்லாம் போறீங்களே, கண்ணாடி எங்க? கண்ணாடிய மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். போய் எடுத்து மாட்டிட்டு போங்க. எடுத்துட்டு வந்துடுறேன். நகைய கொடுத்து என்ன போலீஸ்ல மாட்டி விட போறியா? போலீஸ் வந்தா முதல்ல ஒன்ன பிடிக்கட்டும். சூரியகுமார், கண்ணாடி எப்படி? நல்ல அழகு, திஷ்டி விட்டுறோம். நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு. நகைய எங்க? நகைய பத்திரமா வச்சு சொன்னீங்கல்ல, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். உன்னை நம்பிதான் கொடுத்துட்டு போறேன். சீனா தானா வந்தா பத்திரமா ஒப்படைச்சிரு. பற்றுமா? சூரியகுமார், இன்னைக்கு நீ பீஸ் பீஸ். என்ன பீஸ் பீஸ்? இல்ல, கட் பீஸ் எடுக்க போறேன். நீ போறதுதான் போறிய, உனக்கு 1 2 பீஸ் கொடுக்கலாமேன்னு தான். வாங்கிட்டு வாங்க. பற்றுமா? ஜாக்கிரதையா கொடுத்துரு. போயிட்டு வாங்க முதலாளி. சூரிய குஞ்சு, இருடா ஒன்னு அழிச்சிடுறேன். ஐயோ முதலாளி பேய். ராதா, ராதா என்னமாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கு, மயக்க வருந்தனே. என்னடி, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ பிச்சை வாந்தி மாதிரி இருக்கு. ஆமாங்க, கண்டதை சாப்பிட்டு இருக்கோம், அதான் வாந்தி இருக்குது. நீ சுடுதண்ணி வச்சு கொடு, நான் மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிட்டு வரேன். நானும் ஒரு பொண்ணுதான், உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு. இத பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதுவே கல்யாணத்துக்கு முன்னாடினா அது சந்தேகப்பட வேண்டிய விஷயம். அண்ணே, உங்க அண்ணனுக்கு வேணா இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட நீ மறைக்க முடியாது. சொல்லு. என்ன ராதா? யாரு? சொல்லு. அவர் ரொம்ப நல்லவர் அண்ணே. அவர் நல்லவரா இருக்கலாம், ஆனா இது உனக்கு நல்லது இல்லம்மா. கல்யாணம் ஆகாத பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதும் கட்டடம் அஸ்திவாரம் இல்லாம இருக்கிறதும் 2 ஒண்ணுதாம்மா. இது பாருமா, அது எப்ப விழும் என்ன ஆகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. உன் மேல உயிரை வச்சுட்டு அண்ணனுக்கு இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணங்கிட்ட சொல்லாதீங்க, என்ன காப்பாத்து. உனக்கு செல்லம் கொடுத்து தயவு செஞ்சு அடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. பாத்தியாடி, அப்பனும் ஆத்தாலும் இல்லாத குறையே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் அவளை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? சின்ன பிள்ளையில கூலி வேலை செஞ்சு
அதுல கிடைக்கிற கால் வீட்டு கஞ்சி அவளுக்கு கொடுத்து அவ சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட வண்டி. அவ தினம் நல்ல துணியை கட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த காக்கி துணியே போட்டுக்கிட்டேன்டி. நான் தான் படிக்காத முட்டாளாயிட்டேன். அவளையாவது பெரிய படிப்பு படிக்க வச்சு வசந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டி. நான் என்னைக்காவது என் சோகத்தை நினைச்சு பார்த்திருப்பேனா? அவளுக்காக தாண்டி நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு அவமானத்தை உண்டாக்கி என்னை தலகுனியே வச்சுட்டாள. போதுமா? அவ மேல உயிரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, இப்போ உங்க முரட்டு தனத்தினால அவ உயிரை போக தெரிஞ்சது பாத்தீங்களா?
உங்கள் நெஞ்சம் தாங்காதே கண்மணி என் கண்மணி பைங்கிளி என் பைங்கிளி. ராதா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? சொல்லு சொல்லு ராதா. ஏய் சொல்லு. நம்ம காதலால நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் ராஜா. ராதா, நிஜமா சொல்ற? ஆமா ராஜா, இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிய வந்து நேத்து எங்க அண்ணன் என்ன அடிச்சிட்டாரு. எங்க அண்ணி மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கவலைப்படாத ராதா, சத்தியமா சொல்றேன், கூடிய சீக்கிரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அண்ணி வேற யாரும் இல்ல, உங்க அக்கா சீதா தான். என்னது, சீதா அக்காவா? ஆமா ராஜா, அவங்க கூட நம்ம கல்யாணத்துக்கு உதவி பண்றதா சொல்லிருக்காங்க. அப்பாடா. அவன் யாருன்னு அவகிட்ட கேட்டியா? கேட்டேனே, அதுக்கப்புறம் தான் என் பாரமே குறைஞ்சது. அவன் வேற யாரும் இல்லைங்க, என் தம்பிதான், என் சித்தியோட ஒரே மகன் ராஜா. என்னங்க சித்தின்னு நான் சொன்ன உடனே பயமா? பூனைக்கு கருவாடு, நாய்க்கு எலும்பு துண்டு, என் சித்திக்கு எதை போட்டா சரியா வரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்பவே போய் சம்மந்தம் பேசிட்டு வந்துடுறேங்க. தனியா போற? இத பாருங்க, நான் பழைய சீதாவும் இல்ல, என் புருஷன் கோழியும் இல்ல. ஒரு பொண்ணோட தாலி 1000 துப்பாக்கிக்கு சமங்க. என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நான் இப்பவே புறப்படுறேன். சித்தி, ஓ நீயா? வா 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 வா. டேய் தம்பி, யார் வந்திருக்குதுன்னு வந்து பாரு. அட, நம்ம சீதா. என்னம்மா இவ்வளவு நாள் கழிச்சு சித்திய பாத்துட்டு போலான்னு வந்தியா? நீ எங்க என்ன பார்க்க வந்திருக்க போற? அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருப்ப. ஆசீர்வாதம் பண்றதுக்கு உங்க அப்பாவுக்கு முதல்ல கை மட்டும் தான் வராது. இப்ப வாயும் போய் பாரு. ஏய், அழுதது போதும், அழுக நிறுத்து. இப்ப இவருக்கு என்ன ஆச்சு? இப்படி அழுதிட்டு இருக்கிற? டாக்டர் இவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நீ கீழே போயிரு, நான் இவருக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன். ஏன்க்கா அவளை கொஞ்ச நேரம் கூட அட வர மாட்டாங்க? தம்பி, அவ ரொம்ப அழ. இவர் பாசத்துல பொட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்க, நான் பொட்டே வைக்க முடியாம போயிடுமே, அதனாலதான் போக சொன்னேன். சரி சரி, ஓடி போனவ தேடி வந்திருக்கா, சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாத. பொறுத்து இருந்து பாரு. அக்கா, ராஜா, எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உட்காரு. நீ ஏன் கண் கலங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். சரிங்கக்கா. உட்காரு உட்காரு. அப்புறம் சித்தி வந்து சொல்லுமா, சொல்லு. நீ சொல்லணும், அதை நான் கேட்கணும். அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, நம்ம ராஜாவும் என் வீட்டுக்கார தங்கச்சி ராதாவும் உயிருக்குயிரா பழகிற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். தட்டி வைக்கணுமா இல்ல கட்டி வைக்கணுமா? என்ன சொல்றீங்க சித்தி? இல்ல, பையனை 2 தட்டு தட்டி வைக்கட்டுமா இல்ல அந்த பொண்ணையே இவனுக்கு கட்டி வைக்கட்டுமான்னு கேட்டேன். சித்தி, அடக்கி வச்சு நிறுத்துற அளவுல அவங்க காதல் இல்ல. ஓஹோ, அப்படின்னா? அம்மா, ராதா இப்போ கர்ப்பமா இருக்கா? ஆமா சித்தி, இதுக்கு ஒரே வழி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுதான். ஆமாமா.
பொருட கண்ணா, உன் கல்யாண விஷயமா தானே அக்காவும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, உனக்கு வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, போயிட்டு வா. அதுக்குள்ள நாங்க நல்ல முடிவு எடுப்போம். கிளம்பு. என்ன சொன்ன? 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. என் பையனுக்கு ரொம்ப பெரிய இடத்துல சம்பந்தம் பேசிருக்கேன். அதை இப்ப நிறுத்தி வைக்கணும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. ஒருவேளை ராதாவை நான் கட்டிக்க வேணாம்னு சொல்லி இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவ தற்கொலை பண்ணிக்காம இருக்கணும்னா அதுவும் உன் கையில தான் இருக்கு. என் பையன் நினைச்சது நடக்கணும், நீ நினைச்சது நடக்கணும். இதுவும் உன் கையில தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா, உன் பேர்ல இருக்கிற சொத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிற, கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். சரியா? சித்தி, இது ரொம்ப அநியாயம். இதுமா அநியாயம்? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா, காரு பங்களாவை கொடுக்கிற சொத்து முக்கியமா? இதையும் முடிவு பண்ண வேண்டியது உன் கையில தான் இருக்கு. கையெழுத்து வாங்கிட்டு நீங்க மனசு மாறிட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, சித்திய தப்பாவே நினைக்கிற. எதுக்கு சந்தேகம்? நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு ராஜாவை கூட்டிட்டு நான் வரேன், அந்த பொண்ணு அழிச்சிட்டு நீ வர, கையெழுத்து நீ போடுற, கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். சரியா? எனக்கு ராதாவோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் வரேன். சொன்னபடி கோயிலுக்கு வந்துருங்க. தம்பி, எப்படி? சூப்பர்க்கா. ஏங்கா, சொன்ன மாதிரி வந்துருவாங்கல்ல? எங்கே மாறிடுவாங்களோன்னு பயப்படுறியா? மாறவும் முடியாது, மாத்தவும் முடியாது. ஏன்னா உறவு வாயில இல்ல, வயிற்றுல. மாப்பிள, நீ பயங்கர கில்லாடிடா. சென்டிமெண்ட்லயே கைய வச்சிட்டியே. அக்கா, அங்க பார், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவன்தான் ராமு. வாங்க 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 வாங்க. பாத்தீங்களா, தட்டு காத்திட்டு இருக்கு, தாலியும் காத்திட்டு இருக்கு. அதுக்கும் மேல என் பையன் காத்திட்டு இருக்கான். அதுக்கும் மேல நானும் காத்துட்டு இருக்கேம்மா. பாத்தீங்களா, பூஜாரியும் காத்திட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி பையனை கூட்டிட்டு வந்துட்ட, நீ சொன்ன மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்துட்ட. நாம பேசுற மாதிரி நீ உன் கையெழுத்து மட்டும் போராது, உன் வீட்டுக்காரர் கையெழுத்தும் வேணும். வாங்கி கொடுத்துடுமா? யாரு கேட்டு இந்த முடிவு எடுத்த? என்ன மன்னிச்சிருங்க. பாயும் வயிறுமா இருக்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கை தாங்க முக்கியம். அவளுக்கு உதவாத இந்த சொத்து நமக்கு தேவையில்லைங்க. அதனால தாங்க நான் கையெழுத்து போட்டேன். உன் சொத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பல. சொத்து போயிடுமேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால 3 உயிர் செத்து போயிடுமேன்னு நான் பயப்படுறேன். என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா முதல்ல உங்க தங்கச்சி உயிர் போகும். அதனால அவ வயிற்றுல வளர்ற அந்த சிசு அதுவும் பலியாயிடும். அதுக்கப்புறம் அவளையே நினைச்சிட்டு இருக்கிற என் தம்பி அவனை உயிரை விட்டுருவான். நீங்க போட போற இந்த கையெழுத்துல தாங்க இந்த 3 பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு இதுல கையெழுத்து போடுங்க. போடாதீங்க, போடாதீங்க. யாராவது அசைஞ்சீங்க தொலைச்சிருவேன். அம்மா, சொத்தியை எழுதி வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறது முறை இல்லம்மா. உனக்கு புரியாதுடா ராஜா. முறையா நமக்கு கிடைக்க வேண்டியதுதான் வாங்கிட்டேன். கேட்டேன், கிடைக்கல, எடுத்துட்ட. இது தப்பா? அம்மா, எடுத்துட்டு போங்கடா. நீங்க சேர்த்து ரொம்ப அநியாயம். நீங்க யார வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த அம்மனை ஏமாத்த முடியாது. இந்த அம்மா உங்களை சும்மா விடாது. அம்மா அதுவே சும்மா. வரட்டுமா? வாங்கடா. இதே அம்மன் சன்னதியில, இதே அம்மன் முன்னாடி இவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சு
காட்டுறேன். இது இந்த அம்மன் மேல சத்தியம். போடா உள்ள. உன் அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான்டா செய்வா. பாவம், நீ சின்ன குழந்தை. அந்த ஏழை கழுத உன்னை இப்படி மயக்கிட்டா. கொஞ்சம் பொறுத்துக்க. அழகுல மட்டும் இல்ல, அந்தஸ்துலயும் வசந்த பொண்ணா உனக்கு கட்டி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா கண்ணா. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, எங்க காதல உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எஸ், அம்மன் முன்னாடி நீங்க ஆடின நாடகத்தை அந்த அம்மாவே கூட தாங்கிக்க மாட்டா. அடக்கி வச்ச காதல் அடங்கி போனதா சரித்திரமே கிடையாது. ஆமா, எனக்குள்ள இருக்கிற என் ராதாவை அது இரும்பு கோட்டையானாலும் சரி தாண்டி போய் அடையாம விடவே மாட்டேன். ரொம்ப துள்ளாதரா மாப்ள. மாமனே இருக்கேன் பிரம்மச்சாரியா, நீ ஆவணும்னு நினைக்கிறியா சம்சாரியா? நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. வரட்டுமா? ராஜா தப்ஸ்கா முதலாளி. அங்கடா நாய்ங்களா. ஹலோ அம்மா, நான் தான் ராஜா. எம்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம கொல்லாம போயிட்டேன். உங்களை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு உங்க பணம், சொத்து இதுதான் முக்கியம். நெஞ்சில என்னையும் வயித்துல என் குழந்தையும் சுமந்துகிட்டு இருக்கிற ராதாதாமா எனக்கு முக்கியம். நீங்க 1000 தான் சொன்னாலும் எனக்கு அவதாமா மனைவி. கடைசியா சொல்றேம்மா, வாழ்ந்தா என் ராதாவோட தான் வாழ்வேன். நீங்க என்ன தேடி வந்தாலோ இல்ல எங்களை பிரிக்க நினைச்சாலோ அதுக்கப்புறம் என்ன உயிரோடே பார்க்க முடியாது. அதுக்குள்ளேயே போன் வச்சிட்டியா? எனக்கு நீதாண்டா முக்கியம். நான் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டது யாருக்காக? எல்லாம் உனக்காக தான்டா. நீயே போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பணம் சொத்து எதுவும் வேண்டாடா. எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சாபாஷ் அக்கா. என்னது உன் பிள்ளைக்காக சொத்தா? உன் வயித்துல பிறந்தவன் வாழணுங்கிறதுக்காக கூட பிறந்தவனுக்கே குழி பறிச்சிட்டியாக்கா. நீ டெலிபோன்ல பேசுனத
அப்படியே கேட்டுட்டேன். நீ என்னை ஏமாத்தவும் முடியாது, நான் உன்னை விட்டு வைக்கவும் முடியாது. டேய், அக்கா காரியை இழுத்துட்டு போய் அப்படியே அடுத்த அறையில அடக்கு. டேய், அந்த ராஜா பையில தேடி பிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. எனக்கு துரோகம் பண்ண அம்மா பிள்ளை 2 பேரும் துடிக்கணும். அந்த சென்டிமெண்ட்டை பார்த்து நான் அணு அணுவா ரசிக்கணும். இழுத்துட்டு போங்கடா. அக்கா அக்கா ராஜா, நீ என்ன பாது? எப்படி பாருக்க? நீ வந்து சித்திக்கே இல்லக்கா, அம்மாவோட பணத்தாசையால முதல்ல உன்னை பலியாக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப அதே பணத்துக்காக கல்யாணம்ன்ற பேர்ல என்ன வேற ஒருத்துக்கு விக்கணும்னு பாக்குறாங்கக்கா. அதனால நான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேன். என்ன சொல்ற? ஆமாங்கா, வாழ்ந்தா என் ராதாவோட தான் வாழ்வேன், இல்ல நான் செத்துருவேன்க்கா. இதுதான் என் முடிவு. இல்ல ராஜா, அண்ணே, உங்க 2 பேரையும் நான் சாக விட மாட்டேன். இப்பவே உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ ராதாவை உடனே அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போ. அவர் வந்ததும் நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். சீக்கிரமா புறப்படுங்க. போங்க.
மேடம் எஸ் இங்க ராம் ஒண்ணு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காரு. தேங்க்யூ. ஐயோ என்னாச்சுங்க? கையில அடிபட்டிருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல சீதா. ராதாவே ராஜாவே நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ரொம்ப சீரியஸ்னு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிருக்காங்க சீதா. டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. டாக்டர் என்ன டாக்டர்? பையனுக்கு தலையிலையும் பொண்ணுக்கு கர்ப்பப்பையிலையும் பலமா அடிபட்டிருக்கு. எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் 24 மணி நேரம் போனாதான் எதையும் சொல்ல முடியும். அதுக்கு மேல கடவுள் இருக்கார். வரேன். சீதா எங்க போற? என்ன தடுக்காதீங்க. எந்த அம்மன் முன்னால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சபதம் செஞ்சேனோ அதே அம்மன் முன்னால தீ மிதிச்சு நான் நியாயம் கேட்க போறேன். அவங்க 2 பேருக்கும் உயிர் பிச்சை கேட்க போறேன். ஒருவேளை அந்த அம்மா அவங்க உயிரை திருப்பி தரலனா நான் உயிரோடவே வர மாட்டேன். இல்ல சீதா நானும் வரேன். ஹலோ நான் குமரன் பேசுறேன். ராதாவே நம்ம ஆளுங்க இருந்து ராமு காப்பாத்திட்டான். அவங்க 2 பேரும் ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக தீ மிதிக்க சீதா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கு. போகட்டும், தீ மிதிக்கட்டும். அவளை அங்கேயே அந்த தீயோட தீய வச்சு தீச்சிடுறேன். அம்மனை அவளை அழிச்சுட்டான்னு அந்த அம்மன் மேலேயே பழிய போட்டுறேன். டாய் உடனே அம்மன் கோயிலுக்கு போறேன். அங்க இருக்கிற சூலத்துக்கு பக்கத்துல வெடிகுண்டு வைக்கிறேன். தீ மிதிக்க போற சீதா திரும்பவே கூடாது. போடா. அம்மா நீங்க தப்பிச்சு போயிருங்கம்மா. ராஜா தம்பி ஆபத்தான நிலைமையில பிஆர் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்களாமா. அப்படி என் போன்ல பேசுனத நான் கேட்டேம்மா. அம்மா நீங்க போயிருங்கம்மா. அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நீங்க தப்பிச்சு போயிருங்கம்மா. பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா. பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா. பொன்ன நம்பி ஓடி வந்தோம் மாரியாத்தா. எங்க குறை தீர்க்க வேண்டும் அம்மா மாரியாத்தா. பொன்ன நம்பி ஓடி வந்தோம் மாரியாத்தா. எங்க குறை தீர்க்க வேண்டும் அம்மா மாரியாத்தா. பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா. பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா. உடுக்கையிலே நீ இருப்பாய் அம்பிகையே, ஊசி துரும்பில் கூட நீ இருப்பாய் அம்பிகையே. பம்பையிலே நீ இருப்பாய் அம்பிகையே, ஏழை வீட்டினிலும் நீ இருப்பாய் அம்பிகையே. கெட்ட குணம் கொண்டவர்க்கும் நல்ல மனம் தந்துவிடு கருமாறி. உன் சந்நிதிக்கு வந்துவிட்ட பிள்ளைகளை காத்துவிடு அருள்மாறி. பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா. பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா.
ஆட்சி செய்பவளே நாக பாம்பாக வந்து காட்சி தருபவளே மஞ்சள் குங்குமம் உந்தன் மகிமையம்மா குலமங்கையரை காப்பது உன் கருணையம்மா ஆடி உனை தேடி வந்த ஜோடிதனை காத்திட நீ வருவாயே துணையாக வந்து நீயும் காட்சி இவருக்கு அம்மா நீ தருவாயே பொன்னாத்தா எங்க புவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா பொன்ன நம்பி ஓடி வந்தோம் மாரியாத்தா குறை தீர்க்க வேண்டும் அம்மா மாரியாத்தா பொன்ன நம்பி ஓடி வந்தோம் மாரியாத்தா குறை தீர்க்க வேண்டும் அம்மா மாரியாத்தா பொன்னாத்தா எங்க புவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா பொன்னாத்தா எங்க பூவாத்தா அடி நீயாத்தா எங்க வாழ்வாத்தா டாக்டர்மா ராஜாக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஆபத்தை கடந்து அவங்க அதிசயமா உயிர் பிழைச்சிட்டாங்க. இது எந்த சக்தின்னு எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. நீங்க ராஜாவையும் ராதாவையும் இப்பவே அழைச்சிட்டு போலாம். ஹலோ முதலாளி அக்கா சீதாவோட சேர்ந்துட்டாங்க.